ஹாய் ஃபுடீஸ், இன்றைக்கி கொள்ளு பருப்பை வச்சு எப்படி ஒரு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. காலையில் ஊற வச்சுருங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஊறட்டும். நைட்டிலேருந்து விடிகிற வரைக்கும் முளைக்க வச்சுருங்க. முளைக்க வச்சு வேக வச்சு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் உரிச்சுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம், அதை 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி, பூண்டு ஒரு 30 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து நம்ம வடச்சட்டி ஹீட் ஆனதும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு சும்மா அரைக்கிறதுக்காக, ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 பூண்டு மட்டும் போடுறோம். போட்டு எண்ணெய் விட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இந்த வெங்காயத்தை அதையும் நல்லா அப்படியே வணக்கிடலாம். இந்த மசாலா நல்லா வெங்காயத்தில் ஒட்டுற அளவுக்கு நம்ம வணக்கினா போதும். இது வணக்கினதும் இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது கூட கொஞ்சம் வெட்டி வச்ச தேங்காய் ப்ளஸ் இந்த வணக்கி வச்ச மசாலா இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச கொள்ளை வந்து ஒரு பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரில் வச்சு இந்த மாதிரி ஒரு 1க்கு 2 அடிச்சுக்கலாம். சப்போஸ் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ரிவர்ஸில் ஒரு 2 தடவை விட்டிங்கன்னா போதும், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வடச்சட்டியில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்புலாம் போட தேவையில்ல. வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை அதை மட்டும் நம்ம போட்டு ஜஸ்ட் வணக்கி எடுத்துக்கலாம். வேணால் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட ஒரு 4 போடலாம். சும்மா எனக்கு ஆல்ரெடி குழம்பு மிளகா பொடியில் காரம் இருக்கிறதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் தான் நம்ம இதுக்கு போடுறோம். நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகா பொடி அரைச்சி வைக்கலாம்னா நீங்கள் கடையில் வைக்கிற குழம்பு மிளகா பொடி கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நீங்கள் ரெட் சில்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இல்லை ரெட் சில்லி பவுட்ரு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு மசாலா வணக்கும் போதே ரெட் சில்லி பவுட்ரு போட்டு கூட வணக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கணும். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொள்ளு ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுட்டிங்களா, அதை போட்ட உடனேயுமே குழம்பு நல்லா கெட்டியாகிடும். கெட்டி குழம்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி இருக்கும். இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம இதை கலக்கிட்டு இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கொள்ளு பருப்பு இருக்குல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க கொள்ளு பருப்பை இதோட நம்ம கலந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கலந்து இது ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஊற்றின உடனேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு கெட்டி குழம்பு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிடும். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா இது அடி பிடிச்சிக்கும். ஏன்னா கொள்ளு டக்குன்னு ஏன்னா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறனால அது சீக்கிரம் கீழே உட்காந்துரும். ஸோ நம்ம வந்து கலக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி கன்சிஸ்டன்சியும் நமக்கு குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நம்ம மேலே ஊற்றிக்கலாம். ப்ளஸ் வெட்டி வச்ச தேங்காயும் மேலே நம்ம இதை தூவிக்கலாம். நம்ம தேங்காய் மட்டும் எப்போவுமே குழம்புல லாஸ்ட்டாக போட்டுக்கிறது நல்லது. அது ரொம்ப குக் ஆச்சுன்னா நமக்கு கொலஸ்ட்ரால். பட் அதே வந்து ஹாஃப் குக்கில் இருந்தது அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு அது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு கொலஸ்ட்ரால். ஸோ குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தேங்காவை போட்டால் போதும். அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் லாஸ்ட்டில் ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு மனம் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு கூட ஊற்றலாம். உங்களுக்கு ஓகே நார்மலாக ஊற்றணும் அப்படின்னாலே ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முளைக்கட்டின கொள்ளு குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொள்ளு பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்டைலை செஞ்சு கொடுங்க. இது கொள்ளு குழம்புனே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, அதே நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.